பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். கர்த்தருக்குள்ள எப்போது சந்தோஷமா இருங்க. ஏசப்பா அதை எப்போது விரும்புறாங்க. இன்னைக்கு கூட ஏசப்பா சொல்ற ஒரு வார்த்தைன்னா, வழி இல்லாத இடத்தில் வழிகளை உண்டாக்குவேன். ஆமென். பாதை இல்லாத இடத்தில் பாதைகளை நான் உனக்காக உண்டாக்குவேன். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடங்களாக எகிப்தில அடிமைப்பட்டு சிக்கி தவித்த போது கர்த்தர் மோசையை செலக்ட் பண்ணி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படி பேசினார். மோசே அதற்கு கீழ்ப்பணிந்து போனார். இஸ்ரவேலின் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்த போது அவர்களுக்கு செங்கடல் ஒரு பிரச்சனையா இருந்தது. செங்கடல் வழியாக தான் நடந்து போக ஒரு சூழ்நிலை. ஆனா ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, உன் கோலை எடுத்து பயன்படுத்தும் மோசே, அந்த கடலை பிளந்து விடு என்று. கர்த்தர் மோசேயினுடைய மோசே கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தார். கோலை எடுத்து பயன்படுத்தினார். கடல் 2ஆக பிளந்தது. ஒரு ஆச்சரியம். கடல் வழியாக இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போனார்கள். அதை பார்த்து எகிப்திய ஜனங்களும் நடந்து போகலாம் என்று சொல்லி பயணித்த போது கடல் அவர்களுக்கு முன்பாக மூடி போற்றது. அவர்கள் எல்லாரும் இறந்து போனார்கள். ஆமென். 2 காரியங்கள் நடக்கிறது. வழி உண்டாக்கப்படுகிறது, சத்துருக்கள் அழிக்கப்பட்டார்கள். உங்கள் வாழ்க்கையிலும் வழிகள் உண்டாகும் போது சத்துருக்கள் அழிக்கப்படுவார்கள். ஆமென். அதனால பயப்படாதீங்க. மீனாட்சி, உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பாதைகளை உண்டாக்குகிறார், வழியை உண்டாக்குறார். அதனால் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வசனம் சொல்லுங்க, இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் பார்க்க மாட்டீர்கள் என்று சொன்னது போல இந்த பிரச்சனையை இனிமேல் பார்க்க மாட்டீர்கள். எகிப்தியர்களை பார்க்க மாட்டீர்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.